ஹாய் டிஎன்பிசி 2017 கொஷின் பேப்பர் நம்ம இப்போ பார்க்குறது டே 18 வீடியோ. ஆல்ரெடி நம்ம வந்து 1000 கம்ப்ளீட்டர் 1001 to 1100 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ண இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஒன், கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் சுப்புரத்தினம். சுப்புரத்தினம் யார்? பாரதிதாசன் அவர்கள். ஓகேவா? கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன். எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் வளர்ச்சி. ஸோ இதுவும் வந்து யாருடைய லைன்னா பாரதிதாசன் அவர்களுடைய லைன் தான், தமிழ் வளர்ச்சி. அரியதாம் ஒப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணத என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் கம்ப ராமாயணம். ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பல என்னும் கூறும் புறநானூறு. ஸோ பார்த்து ஸ்டார்டிங்கில் பார்த்து எல்லாமே வந்து புக்ஸு ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க. பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் காந்தியடிகள். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் என தமிழ்மொழியை போற்றும் நூல் திருவாசகம். விசும்பு, விசும்புன்றது வானம். துளை துலாக்கோல். மறுப்பு தந்தம் கனல் நெருப்பு. இதில் நம்ம விசும்பும் கனலும் கண்டுபிடிச்சிட்ருப்போம். கரெக்டாக 4-3-1-2. மன்னனுக்கு தன் தேசம் அல்ல சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்பாடலை பாடியவர் யாருன்னா ஔவையார். இது மூதுரையில் வர லைன். ஔவையார் அவர்கள் பாடியது. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1830. வட்டி, வட்டின்றது பனையோலை பெட்டி. யானர், புது வருவாய், துகீர், பவளம், மேதி, எருமை. 3-4-2-1. வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது. இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் தாரா பாரதி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. 8 தொகை நூல்களுள் அகம் சார்ந்த நூல் எண்ணிக்கை எத்தனை? 5. 8 தொகையில் 5 வந்து நமக்கு வந்து அகம் சார்ந்திருக்கும், 2 புறம் சார்ந்திருக்கும், 1 மட்டும் அகமும் புறமும் சார்ந்திருக்கும். ஓகேவா? பொறுத்துக புல். ஸோ இந்த இல் வந்துச்சு நமக்கு என்னென்னா அது பறவை. நுதல் நெற்றி. மேதி எருமை. நடலை துன்பம். ஸோ நேதின்றது இப்போ தான் ப்ரீவியஸாக 2 கொஸ்டின் பிஃபோர் பார்த்தோம். 3-4-1-2. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் என்னும் அடிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. ஊழி பேரினும் தாம் பேரார் சான்றாமைக்கு ஆழி எனப்படுவார். இக்குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள் உலகம். ஊழினா காலம் தான் மீனிங். இது கரெக்டான தெரியல. இந்த குறளுக்கு இது கரெக்டான மீனிங்கான்னு தெரியல. ஓகே, ஊழினா நம்ம வந்து காலம் சொல்லிட்டு இப்போ கரண்ட் புக்கில் படிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் பாலை திணைகள். நமக்கு மருதம்னும் போது 6-16 வரும். முல்லை 4-14 வரும். அப்புறம் வந்து நெய்தல் 10-20 போகும். குறிஞ்சி 2-8 அப்படி போயிட்டுருக்கோம். ஓகேவா? பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க நருந்தொகை. ஸோ கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை இது எல்லாமே நமக்கு வந்து 8 தொகை நூல்கள். நெடுந்தொகை எப்படின்னு பார்க்காதீங்க. நெடுந்தொகை வந்து அகநானூருடைய இன்னொரு பேர் தான் என்னது நெடுந்தொகை. ஓகேவா? ஸோ இது நருந்தொகை மட்டும்தான் பொருந்தாதது, வராது. திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். திரிகடுகம் நல்லாதனார். 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டில் தான் வந்து என்ன இருக்கும், 99 பூவோட அந்த நேம் இருக்கும். அதில் வந்து 3 பூ வந்து சரியாகவே தெரிஞ்சிருக்காது. அதை ஊவேஸ் அவர்கள் கண்டுபிடிச்சி அதையும் சேர்த்து தான் என்ன பண்ணியிருப்பாரு, அச்சிட்ருப்பார். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர். குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் மு வரதராசனார். மூவா. மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் ஔவையார். அளவுக்கு மீது சாப்பிடக்கூடாது, மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பெற்றவர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் ராமலிங்கனார். மலரும் மாலையும் என்னும் நூலை இயற்றியவர் கவிமணி தேசிக விநாயகம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் அகத்திய லிங்கம். மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ்ன்னு யார் சொல்லியிருப்பா? அகத்திய லிங்கம். அகத்திய லிங்கம்.
16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் தேவநேய பாவாணர். நுணங்கிய நூல் நோக்கி இழையா. இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் நுண்ணறிவு. நுணங்கினா நுண்ணறிவு. புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர். யார்? அயோத்திதாச பண்டிதர். புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் சாலை இளந்திரையன். நெக்ஸ்ட் சிறப்பு அடைமொழி பெயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெயர் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். யார்னா? பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாபசான் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்ஸ்காட் கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அனுத்தம்மா. ஸோ இது வந்து நம்ம பாரதிதாசன் மட்டும்தான் கேள்விப்படும். இதெல்லாம் நியூவாக இருக்கிறதால இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணிடுங்க. 3142. தமிழ் சுடர்மணிகள். நெக்ஸ்ட் நூல்கள் நூல் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க. தமிழ் சுடர்மணிகள் எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழர் மதம் மறைமலை அடிகள். சைவ திரவு திருவி கல்யாண சுந்தரனா. செந்தமிழும் கொடுந்தமிழும் ராபி சேதுப்பிள்ளை. 4123. அடுத்து தமிழறிஞர் சிறப்பு அடைமொழி கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் வந்து தனித்தமிழ் இயக்க மறவர். உவேசா தமிழ் தாத்தா. ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். திருவிக்கா தமிழ் தென்றல். 4123. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் தேன்மழை. இது வந்து அவர் எழுதாத நூல். காவியப்பாலை வீரகாவியம் பூங்குடி அவரது. தேன்மழைன்னு சுரதா அவர்களுடைய புக்கு. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது கொல்கத்தா தேசிய நூலகம். எது வந்து எட்டுன்னு கேட்குறாங்க? கொல்கத்தா தேசிய நூலகம். வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் ஆறுமுக நாவலர். ஆதிநதமன் அவர் வந்து ஆதின மடம் வந்து அப்படி கூறியிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து யாருன்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அதுவும் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். வசனடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலர். ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமிநாத தேசிகர். ஈசான தேசிகர் சுவாமிநாத தேசிகர். களிற்று மறுப்பு இதோடைய இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை. குயில்கள் கூவியது என்பது என் வழு. குயில்கள் அப்படின்னும் போது குயில் கூவுறதுன்றது கரெக்ட் தான். குயில்கள்னு வரும்போது இங்கே கூவியதுன்னு வரும். கூவின வரும். ஓகேவா? ஏன்னா இங்கே நமக்கு எப்படி இருக்குது, பன்மையில் இருக்க ப்ளூரல் இருக்கவும் இங்கே நான் தான் முடியணும். குயில்னு கொடுத்தா கூவியது அப்படின்னு வரணும். பிசிறந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது செய்தி வாக்கியம். இது வெறும் ஒரே ஒரு செய்தி தான். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். பின்வருவனவற்றுள் இரட்டை கிளவி எது? கலகல. ஸோ இரட்டை கிளவினா எந்த மீனிங் இருக்கும்? வருக வருக, பார்த்து பார்த்து, நொந்தின், அந்த எல்லாத்துக்குமே மீனிங் இருக்குது. கலகலன்றது எந்த ஒரு மீனிங்கும் இல்லாமல் இருக்குது. ஓகேவா? அதான் இரட்டை கிளவி. கை அந்த ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் வந்து ஒழுக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று திருக்குறளில் பயின்று வருமணி. எடுத்துக்காட்டு உமையணி. நமக்கு வந்து ஓம ஒரு வந்து மறைந்து வந்திருக்கும். எடுத்துக்காட்டு உமையணி. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. குரட்பாவில் அமைந்துள்ள மோனை முற்று மோனை. ஸோ இதில் நமக்கு என்ன இருக்குன்னா முற்று மோனை. எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டர் 1 2 3 4 நாலுமே நமக்கு வந்து சேமாக இருந்தால் அது என்னது? முற்று மோனை. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் வந்து நமக்கு என்ன இருக்குது? நம்பர்ஸ் இருக்குது. சீதையை கண்டேன் என்னும் தொடர் வினை முற்று தொடர். சீதையை கண்டேன் வினை முற்று தொடர். இடைச்சொல் கண்டறிக மற்று. தவன்றது நமக்கு உரிச்சொல்ல வரும். மற்று தான் இடைச்சொல். வளர்ப்பிறை என்பது வினைத்தொகை ஆகும். வளர்ப்பிறை வளர்ந்த பிறை, வளரும் பிறை, வளர்கிற பிரச்சனை நம்ம 3 காலத்தையும் குறிக்கும் வினைத்தொகை அது. பிழை இல்லாமல் இலக்கணத்தை கல். தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியம். பிழை இல்லாமல் இலக்கணத்தை கற்பி. கல்னு இருக்குது, கற்பி நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. செல்வச் செவிலி அதோட இலக்கண குறிப்பது உருவகம். ஐ என்பதன் பொருள் அழகு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனா பிறந்த ஆண்டு 1815. குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது வருகை பருவம். இது மதுரகவி. ஸோ மதுரகவின்னு யாரை சொல்லுவாங்க? ஓசை நலம் சிறக்க பாடுபவர். பித்தார கவி தொடர்நிலை செய்யும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர். பாவலலேறு 4 வகை கவிதைகளும் பாடுவார். இந்த மதுரை கவி, வித்தார கவி, ஆசு கவி இது எல்லாமே வந்து பாடுறவங்க தான் வந்து என்ன சொல்லுவாங்க? பாவலரேறு சொல்லுவாங்க. ஆசுகவி பாடு என கூறியவுடன் பாடுபவர். பாடுன்னு சொன்னால் அவங்க ஒரு பாடலை பண்ணால் அவங்க வந்து ஆசுகவி. 4312. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியாதல் வாழ்தல். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் இனியவை 40.
ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பிடனும் வாசம் நிறை திருநீற் காப்பேந்தி மனந்தழைப்ப. இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ளது. இது எல்லாமே ஓல்டு புக்கில் இருக்கிறது. ஸோ திருநீருன்னு வந்தாலே நீங்கள் என்னப்போ பெரிய புராணம் சூஸ் பண்ண அப்பூதியடிகள் அவங்க பையனுக்கு வந்து திருநாவுக்கரசு என்ன பண்ணியிருப்பாரு, திருநீர் வைத்து அவர் வந்து உயிர் பிழைக்க செய்திருப்பார். ஸோ நிறைய பாருங்கள் இதில் லைன்ஸ் பாட்டு தான் கொடுக்கும். இந்த மாதிரி நமக்கு இப்போ குரூப் ஒர்க் கேட்டால் ரொம்ப டஃப் ஆகிடும். நீலமுடி தரித்த பழமலை சோநாடு நீரமுதவென பாய்ந்தது நிரம்பு நாடு. இப்புகழ்பிக்க பாடலில் இடம்பெற்ற நூல் பாஞ்சாலி சபதம். நாற்கரங்கள் எதை சொல்லுவாங்க, இது வந்து தமிழ் விடுத்தொதில் வரும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். தமிழ் கெழு என்னும் மதுரையை போற்றிய நூல் புறநானூறு. சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் வள்ளலார். 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பேயாழ்வார். தமிழ் எண் கணக்கை தீர்க்க இது நீங்கள் ரெண்டுமே வந்து அந்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ணி என்ன வருதுன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுங்கள். இது நமக்கு என்ன வரும்னா கடலை உருண்டை இங்கு நம்ம தேர்டு கா இங்கு சுவைத்து ருசித்து சாப்பிட்டு என்று அவன். அப்போ இது நமக்கு 38 அது கூட வந்து கா போட்டு ஒரு முட்டை மாதிரி இருந்ததுன்னா லாஸ்ட்டு 10 அப்போ 48 நம்ம நமக்கு இங்கே என்ன வரும், இதுதான் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் தென்மம் பொறுப்பு என்பது பொதிகை மலை. தென்மம் பொறுப்பு பொதிகை மலை. யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னை அன்றி இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரோ. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் வில்லி பாரதம். உள்ளென்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் வள்ளலார். நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இப்பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இது எல்லாமே நமக்கு வந்து ஓல்ட் புக்ஸில் இருக்கிறது தான். கலித்தொகையில் நெய்தர் கலியை பாடியவர் நல்லந்துவனார். நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் மதுர கவி ஆழ்வார். காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலான சிரவண பிதுர்பதி. இது நமக்கு 10th கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு துணைப்பாடம் இருக்கும். நாமார்க்கும் குடி அல்லோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை என பாட தூண்டியது பாரதியார். சிலம்பு கண்ணகி, மணிமேகலை மாதவி, கம்பராமாயணம் சீதை, சூளாமணி பிறையை. அந்தந்த காப்பியத்துக்கு இருக்க அவங்க தலைவி நேம்லாம் கொடுத்துருக்காங்க. அலையோட பொருள் வந்து புற்று. எந்த லா இருக்குன்னு பாருங்க. ஓகேவா. குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. நாடகவியல் எனும் நூலின் ஆசிரியர் பருதிமார் கலைஞர். திரிகடுகம் நல்லாதனார், ஏலாதி கனிமேதாவியார், நான்மணிக்கடிகை விளம்பிநாகனார், சிறுபஞ்சம் மூலம் காரியாசன். 2413. சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் கம்பர். கூத்தராற்றுப்படை எனும் சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல் மலைப்படுகடம். அதோட இன்னொரு நேம் தான் கூத்தராற்றுப்படை. வினையே ஆடவர்க்குயிர். இது நமக்கு எதில் வரும், குறுந்தொகை. 300 வழக்கம் மகுடுவோடு இல்லை. தொல்காப்பியர். உடம்பே வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே தாராபாரதி. வீரர்கள் 10 இது வந்து திருமூல வீரர்கள் 10 மூலத்தனம் தாராபாரதி. இது கூட நமக்கு 10th இருக்க இந்த வேலை வாய்ப்பு பற்றி ஒரு லெசன் இருக்கும் துணைப்பாடம், அதில் கொடுத்துருப்பாங்க இந்த லைன் எல்லாம். 2341. கால்டுவெல் பிறந்த நாடு அயர்லாந்து. மரபு கவிதையை வேர் பார்த்தவர், புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை இம்முப்பாலுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரம். நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. போற்றி திருவகவல், H.A. கிருஷ்ணபிள்ளை, பரமார்த்த குருகதை வீரமாமுனிவர், முதுமொழி மாலை உமறுப்புலவர், பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை. 2413. அடுத்த நூல் ஆசிரியர் நிறைய மேட்ச் இருக்கு. புக்ஸு அந்த ஆத்தர்ஸ் கேட்டிருக்காங்க. பெத்தலயம் குறவஞ்சி, தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், குமரகுருபரர், அழக கிள்ளை விடுத்தூது, பலபட்டடை சொக்கநாதர் பிள்ளை, தக்கையாக வரணி ஒட்டக்கூத்தர். 3412. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கொரு குணம் உண்டு என்று கூறியவர் ராமலிங்கம் பிள்ளை.
தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதமிழ் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் என்று பாடிய கவிஞர் கம்பர். வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கீழுள்ள சொற்களுள் காரண பெயர் சொல்லியது முக்காலி. முக்காலி 3 கால் இருக்கிறத முக்காலின்னு சொல்லுவாங்க. அதாவது காரண பெயர் சொல். குன்றேறு என்பதன் பொருள் என்பதன் இலக்கண குறிப்பு 7ஆம் வேற்றுமை தொகை. செயற்பாட்டு வினைத்தொடர் உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்க பெற்றது. பெற்றது எண்டிங்கும் ஆள்ன்ற வேற்றுமை உருவம் வச்சு நீங்கள் என்ன பண்ண இது செயற்பாட்டு வினை வந்து கண்டுபிடிக்கலாம். பிழை நீக்கி எழுதுக. கண்டதை கூறவே, கண்டதனை கூறவே. ஆப்ஷன் டி. நீர், நீவீர், நீங்கள் ஆகியன டேஷ் பேக் முன்னிலை. நமக்கு முன்னாடி இருக்கவங்க தான் நீங்கள், நீர் அப்படின்னு சொல்லி இது முன்னிலை பன்மை. எல்லாமே வந்து ப்ளூரலில் இருக்குது பன்மை. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மணி பொருள் மகிழ்ச்சி. இதில் நம்ம வந்து 3 பார்த்துட்டோம். ஓ மகிழ்ச்சி. அன்பல் அடினா முடிவுற டேஷ் வரும், தா நா வரும். நெக்ஸ்ட் வயிற்றுக்கு என்பதில் வரும் உம்மை இழிவு சிறப்பும்மை. வெண்பாவைக்கு உரிய ஓசை செப்பல் ஓசை. அகவல் நமக்கு வந்து ஆசிரியப்பா வரும். தூங்கல் வந்து வஞ்சிப்பா, துள்ளல் கலிப்பா. கார் காலத்திற்குரிய மாதங்கள் ஆவணி புரட்டாசி. ஐந்தினை ஐம்பால் ஐம்புணல் ஐம்புலம் ஐம்பொறி இவை தொகை சொற்கள். ஏன்னா இது எல்லாமே வந்து 5 திணைனா 5 திணைகள் வரும். ஐம்பால்னு சொல்லி எல்லாமே வந்து நம்ம தொகை சொற்களில் தான் வரும். தேன்மொழி கட்டுரை எழுதில. இது என்ன தொடர்னா எதிர்மறை தொடர். எழுதிலனா ஆப்போசிட்டாக சொல்கிறதால இது எதிர்மறை தொடர். இதோட நமக்கு இந்த கொஷின் பேப்பர் இருக்கா 100 questions completed. So day 18 1001 to 1100 completed. Thanks for watching.